இது ஒரு மிகவும் அமைதியான, அழகான சிறிய கிராமத்தின் கதை. அந்த கிராமத்தில் அனைவரும் சிரித்தபடியே வாழ்ந்தாலும், சில நேரங்களில் சின்ன சின்ன மர்மங்கள் மட்டும் அனைவரையும் குழப்பமடையச் செய்துவிடும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அந்த கிராமத்தில் இருந்தது ஒரு மிகச் சிறப்புமிக்க புலி பூனை. எல்லோரும் அதை மந்திர புலனாய்வாளர் பூனை என்று அழைப்பார்கள். அந்த பூனைக்கு சாதாரண பூனைகளை விட வேறுபட்ட ஒரு அரிய திறமை இருந்தது. அதன் மந்திர நாசி. எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு தடயமும் தவறாமல் அதன் நாசி உடனே உணரும். ஒரு இலையின் வாசம் கூட அது சொல்லும். அது எங்கிருந்து வந்தது, எப்போது விழுந்தது என்று. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டது. குழந்தைகள் விளையாடும் திடலில் வைத்திருந்த வண்ணக் கற்கள் ஒன்று ஒன்று மாயமாகிவிட்டன. கிராம மக்கள் யாருக்கும் காரணம் புரியவில்லை. ஆனால் நான் அதை பார்த்தபோது, மந்திர புலனாய்வாளர் பூனை அமைதியாக அந்த இடத்தை ஆராய்வதை தெரிந்து கொண்டேன். அது ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலையிற்கு தனது முட்டை அளவு நாசியால் வாசனையை படித்து ஒவ்வொரு சிறு ரேகையையும் கவனமாக பார்த்தது. அதன் நாசி புலனாய்வை தொடர்ந்து செய்து கொண்டே அது திடலின் பாதையில் மிகவும் மெல்லிய ஒரு வண்ணத்தூள் தடயத்தை கண்டுபிடித்தது. அது குழந்தைகள் கூட கவனிக்காத அளவுக்கு மிக நுட்பமானது. அந்த தடயத்தை அமைதியாக தொடர்ந்து சென்றபோது, கிராமத்தின் பின்புறமுள்ள பழைய மரத்துக்கு அது வந்தடைந்தது. அங்கே காற்றில் அசைந்த ஒரு புதைசாலையில் கற்கள் எல்லாம் திரண்டு கிடந்தன. எதுவும் திருடப்படாமல், வெறும் காற்றின் விளையாட்டில் அங்கே சிக்கிப்போனவையே. பூனை தனது மந்திர நாசியால் இந்த சிறிய மர்மத்தை மிகவும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் தீர்த்து வைத்தது. கிராம மக்கள் அனைவரும் அதை பாராட்டினார்கள். ஆனால் அந்த பூனைக்கு அவ்வளவு பாராட்டுகள் தேவையில்லை. அதன் திருப்தி, அது உண்மையை கண்டுபிடித்துவிட்டது என்பதில் இருந்த மகிழ்ச்சியே. இன்று அந்த கிராமத்தில் குழந்தைகள் மிகவும் அமைதியாக விளையாடுகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், மந்திர புலனாய்வாளர் பூனை அவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. Thanks for watching. Subscribe me.